ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் முன்னேற்றம், யார் யார் பின்னடைவு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸில் உள்ள 24 பார் 7 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அஃபீஷியல் ரெண்டையும் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம சனிக்கிழமை நம்ம சேனலில் விஜய் டிவியில் வந்து அறிவிச்சிடலாம். லைக் யார் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். ப்ளஸ் யார் டைட்டில் வின் பண்ணுறாங்க, யார் ரன்னராக இருக்க போகிறாங்க, யார் விஜய் டிவிலேருந்து டாப் 5 அப்படிங்கிறத நம்ம சனிக்கிழமை கண்டிப்பாக அறிவித்து விடலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சரியா? ஸோ அன்அஃபிஷியல் முதல் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. சரியா? ஸோ இந்த டாஸ்க் ஆடினதில் உங்களுக்கு தெரியும் 6 டாஸ்க் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 டாஸ்க் இருக்குது, 7, 8 அவ்வளோதான். டிக்கெட் ஃபினாலே எப்படின்னு இன்றைக்கி மிட் நைட் வந்து நமக்கு தெரிஞ்சிடும் யார் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு காலைல நான் போடுற அப்டேட் வீடியோவில் காலைல நான் செக் பண்ணிக்கோங்க. காலைல ஒரு 6:15 ஒரு வீடியோ போடுவேன், 7:45 ஒரு வீடியோ போடுவேன். ஸோ ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடந்துகிட்ருக்கு, என்ன யார் வின் பண்ணியிருக்காங்க டிடிஎஃப் டாஸ்க்கு. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். மற்றபடி டிடிஎஃப்பும் முடிஞ்சு போச்சு, இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. பட் இந்த வாரம் கொஞ்சம் டிலேவாக தான் போச்சு. அடுத்த வாரம் மண்டேலேருந்தே பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க காலிலேருந்தே. ஸோ அதனால் கொஞ்சம் ஃபன்னாக தான் போகும்னு நினைக்கிறேன். மண்டே ஒரு 3 பேர் இறங்குவான், டியூஸ்டே ஒரு 3 பேர் 6, வெனஸ்டே ஒரு 2-3 பேர் 9 பேர். இப்போ இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு வத ஆயிடுவாங்க. ஜாலியாக இருந்துக்கிட்டு அதுக்கடுத்த வாரம் வந்து ஒரு டாஸ்க் மாதிரி ரன் பண்ணிக்கிட்டு திருப்பி எவிக்ஷன் ஆன பிறகு அடுத்து பொங்கலுக்கு திருப்பி உள்ளே வந்துடுவாங்க. வெயிட் ஆனவங்க உள்ளே வந்துட்டு பொங்கல் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிவிட்டு கேஷ் பாக்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு அடுத்த அப்படியே வீட்டுக்கு வந்து இதுதான். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் முடிவு கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறது. இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஓகே, இட் வாஸ் நைஸ் ஜேர்னி. பட் என்ன சொல்கிறது? ஓகே சரி. இப்போ அன்அஃபிஷியல் வினோத் அவர்கள் 26.87% கிட்டத்தட்ட 1,84,000 வாக்குகள் எடுத்திருக்காரு. 2வது இடத்துல அன்அஃபிஷியலில் திவ்யா இருக்குது. எப்படி தான் ஓட்டு வந்து இவங்களுக்கு வருதுன்னு தெரில. பாட்ஸ் ஓட்டிங் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. திவ்யாவுக்கு அஃபிஷியலில் ஓட்ஸே இல்லை. பட் இதில் எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. 1,36,000 ஓட்டு அப்படின்னா 50,000 வாக்குகள் தான் வினோத்துக்கும் திவ்யாவுக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்கு. அடுத்து பாரு எடுத்துக்கிட்டிங்கன்னா 11% வாக்குகள், 75,622. கமருதீன் அடுத்து 65,372. அரோராவுக்கு நல்ல ஓட்டு இருக்குங்க. டாப் 5 வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ டிக்கெட் டு ஃபினாலேவும் வந்து இவங்க 5 பேரில் யாராவது வின் பண்ணாங்கன்னா, அதாவது அரோரா, கமருதீன், பாரு, திவ்யா, வினோத் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அவங்க வின் பண்ணாங்கன்னா டாப் 5க்குள்ளே அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ சாண்ட்ரா கேஷ் பாக்ஸ்க்கு வச்சு கூட சாண்ட்ராவோட சபரிக்கும் விக்ரமுக்கும் ஓட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அன்அஃபிஷியலில். ஸோ இது நம்ப முடியாது, வெரி ஃபேக் அப்படிங்கிறது தெரியுது. சுபிக்ஷா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அலைன் ஆகுது. 25,000 வாக்குகள் தான், எதுவுமே இல்லை அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்கு தெரிஞ்சு விக்ரம்லாம் அஃபிஷியல் நல்ல ஓட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. விக்ரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக கம்மி. ஓகே, திவ்யாவும் லீட் எடுத்துட்டாங்க. இப்போ பாருடைய ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு அதிர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலில் திவ்யா செகண்ட் பிளேஸில் இருக்காங்கல்ல. இப்போ நமக்கு வந்த தகவலின்படி நெருங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2வது இடத்தில் அஃபிஷியலில் 1 இடத்துல வினோத், 2வது இடத்துல பாரு இருந்தாங்க. இப்போ எனக்கு வந்த தகவலின்படி அவ்வளோதான். இன்றைக்கி வந்து வியாழக்கிழமையா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் முந்திடுவாங்கன்ற மாதிரி தான் தகவல் வருது. ஏன்னா அப்பில் தான் போயிட்டுருக்கு திவ்யா ஓட்ஸ். ஓகே, ஸோ திவ்யா கிளியர்லி ரன்னருக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ பாரு ரன்னர்லேருந்து கொஞ்சம் தடம் இறங்குறாங்க. நாளைக்கு காலில் பார்ப்போம். இப்போ வரைக்கும் டஃப் ஃபைட் தான் சொல்லியிருக்காங்க. நான் கேட்ட வரைக்கும் பாருவை முந்திடுவாங்க, ஏன்னா ட்ராப் ஆயிருக்கு ஓட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஏன்னா தெரிஞ்ச விஷயம் தான். பாரு வந்து என்ன பண்ணுறாங்கன்ட்டு கமருதீனுக்கு சுத்தமாக ஓட்ஸ் வந்து ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. 5வது இடத்துல தள்ளப்பட்டிருக்காரு. ஓகே, நாலாவது மிக்கல்ஸ் விக்ரம், 3 திவ்யா, 2 பாரு. வினோத்து, பாரு, திவ்யா, பிக்கல்ஸ் விக்ரம், கமருதீன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்ஸ். ஓகே, ஸோ கமருதீனும் இன்னும் கொஞ்சம் இறங்கிட்டார் அப்படின்னா அரோரா வந்து முந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, சாண்ட்ரா முந்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ பயங்கர உத்வேகத்துடன் இந்த கேம் இனிமேல் பயணம் பண்ணும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஏன்னா யார் டிக்கெட் எடுப்பாலும் இன்னும் தெரிய மாட்டேது. எல்லாருமே ஒன்றா இருக்கு. நீங்கள் பாயிண்ட் ஸ்டைல் பார்த்தீங்களா? ஆஃப்டர் டாஸ்க் 6 சபரி 35, அடுத்து எல்லோரும் 32 இருக்காங்க. பார்வதி 31, கமருதீன் 30 இருக்காங்க. அரோரா எல்லாருமே. ஸோ எல்லாமே
ஒரு இதுதான், ஒரு டாஸ்க் அடித்தா போதும், தூக்கி போயிடும் சரன்னு. கனகத்துக்கு மட்டும் தான் வாய்ப்பு இல்லை. சாண்ட்ரா கூட வாய்ப்பு இருக்குது அடிக்கிறதுக்கு, பார்ப்போம். ஸோ எப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுது இந்த டைமென்ஷன் எப்படி மாறும்னு? டிக்கெட்டு ஃபினால் எடுத்த பிறகு தான் நம்ம அறிவிக்க முடியும். அதனால தான் சனிக்கிழமை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சனிக்கிழமை எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா அது கிளியராக தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் அறிவிப்பாங்க. சனிக்கிழமை தான் வந்து டிக்கெட் ஃபினாலே வந்து விஜய் சேதுபதி வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த லக்கியஸ்ட் பர்சன் யார் அப்படிங்கிறது தெரில. ஸோ உள்ள விஜய் சேதுபதி வருவார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, அது வாங்கின பிறகு தான் நம்ம டாப் 5க்குள்ளே போக முடியும். ப்ளஸ் எவிக்ஷன் வந்து இந்த வாரம் சுபிக்ஷாவும் வாய்ப்பு இருக்குது டிக்கெட் எடுக்கிறதுக்கு. எடுத்துட்டாங்க அப்படின்னா மேபி சுபிக்ஷா வெளியே போக மாட்டாங்க. அந்த இடத்தில் யார் வெளியே போவாங்கன்னா சபரி போயிடுவார். அதான் யார் டிக்கெட் எடுக்கிறாலும் உள்ளே போவாங்க, இல்லாட்டி வெளியே போயிடுவாங்க. கமலின் கூட வெளியேறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. ஓகே, சரி. அப்போது ஃபேர் எவிக்ஷன் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிலாம் இனிமேல் நான் பார்க்கவே முடியாது. இனிமேல் அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம இவங்க தான் போவாங்க அவங்க தான் போவாங்க அப்படின்னு யோசிக்க முடியாது. சரி, இப்போ டைட்டில் வின்னருக்கான ரேஸ் வினோத் தான் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கார். நீங்கள் ஒரு வாரம் பழைய கண்டஸ்டன்ஸ் வந்தால் கூட அவரை உடைக்கிறதுக்கு முடியாது. அவருடைய ஓட் பிரேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்குன்றதுனால அவரை இறக்குறதுக்கு அவ்வளோதான். வினோத் வந்து வின்னருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80% சீல்ட் ஆகிடுச்சு. 20% நான் சனிக்கிழமை கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 2வது இடத்துல பார்வா திவ்யாவாங்கிறது அது தெரியல, இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஓகே, 2வது இடம் தான் இப்போ கேள்விக்குறி, திவ்யாவா பார்வான்ட்டு. அது நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் சாட்டர்டே. ஓகே, ஆனால் திவ்யாவுடைய கேம் கொஞ்சம் இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. நிறையா பேசுறது இல்லை. அவங்களுடைய வீக் பாயிண்ட்டாக என்ன சொல்லப்பட்டதோ அதை அவங்க கம்மி பண்ணி காட்டியிருக்காங்க. பாரு என்ன வீக் பாயிண்ட்டாக சொல்லப்பட்டதோ தனியாக விளையாடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு, ஆனால் தனியாக விளையாடல. ஸோ ஷீஸ் வீக் ஆகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது திவ்யாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷீ இஸ் டூயிங் ஜஸ்டிஸ், ஸோ ஷீ கெட்ஸ் ஓட்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு தான். ஷீ இஸ் நாட் கால்குலேட்டிங்கில் அந்த மாதிரி யோசிச்சுனே இருக்கா, அதனால் அவளுக்கு ட்ராப் ஆகுது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரோரா டிக்கெட் எடுத்தானா டாப் 5 கன்ஃபார்ம். டிக்கெட் எடுக்கலைன்னா கஷ்டமாயிடும் அரோராக்கு. ஸோ அதனால் அது கொஞ்சம் இதாக இருக்குது. அப்படி எடுக்கலைனாலும் டிக்கெட்டு அடுத்த ஒரு 98 நாள் கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு தூக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை டாப் 5 தான் இந்த கேஷ் பாக்ஸ் வைப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த வாரம் இருக்காது. ஓகே, டாப் 5னா அரோரா கிடைக்காது, கஷ்டம்தான். ஸோ அரோராக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் டிக்கெட் எடுக்கிறது தான், ஃபினால் எடுக்கிறது தான். சாண்ட்ரா வந்து 98 நாள் வந்து போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் 98 நாள் போக வேண்டியது நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ யார் சேனல் புஷ் பண்ணுறாங்கன்னு தெரில. இனிமேல் ஓட்ஸ் வந்து எப்படினாலும் ப்ளே பண்ணலாம், அதுதான் உண்மையே. யாருனாலும் தூக்கலாம். இந்த வாரம் விட்டுருங்க, இந்த வாரம் சுபிக்ஷா தான் பலியாடு. அடுத்த வாரத்துக்கு 2 பேருங்கிறது யாருனாலும் இருக்கலாம். பாரதி கம்பெனி இருக்கலாம், அரோராவாக இருக்கலாம், சாண்ட்ராவாக இருக்கலாம், சபரி விக்ரமாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், திவ்யாவாக இருக்கலாம். யாரும் சொல்லவே முடியாது. வினோத் மட்டும் கிடையாது, வினோத் சீல்டு. ஓகே, ஸோ இதுதான் வந்து எனக்கு தோணுச்சு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ மீண்டும் சூப்பரான அடுத்த வீடியோ சந்திப்போம், சரிங்களா? சரி, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் டிக்கெட் ஃபைனலில் யார் ஜெயிப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?